செம்ம ஜில்லுன்னு இருக்குதுங்க தண்ணி. ஹலோ கைஸ், வெல்கம் டு யுவர் சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகாயகன் வாட்டர் ஃபால்ஸ் வந்து போக போகிறோம். இதை பாருங்க, இந்த இடத்துல சிவன் கோயில் இருக்குது. சிவன் கோயிலுக்கு வந்து பாருல சிக்கன் சாப்பிட்டு வந்துட்டோம். இப்போ போய்ட்டு ஃபஸ்ட்டு போய்ட்டு அகாயகன் வாட்டர் ஃபால்ஸில் வந்து குளிச்சுட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டிங்கன்னா சிவன் கோயில் போவோம். இப்போ ஃபஸ்ட்டு அகாயகன் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து கீழே போய் இறங்கி பார்ப்போங்க. இந்த இடத்துல தான் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணாங்க. போய்ட்டு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க என்னன்றதெல்லாம் போய் பார்ப்போங்க. எவ்வளோண்ணா டிக்கெட்டு? 30 ரூபா. 30 ரூபாய். எத்தனை பேர்? 1 2 3 4 5. ஆ, நீ என்ன குழந்தையா? 150 ரூபா கூட சிறுவன். ஆனால் இங்கே ஒருத்தர் குழந்தைன்றா, அவனுக்கு 20 ரூபா போட்டுக்கிறீங்களா? 20,000மா? குழந்தைக்கு 20,000. ஏன்? பெரியவங்களுக்கு மட்டும் தான் 30 ரூபா, குழந்தைங்களுக்கு 20,000. 50 ரூபா கொடுறா. ஜிபே ஒர்க் ஆகுதுப்பா. ஜிபே அதுன்னு எங்கே ஒர்க் ஆகும் லேட் ஆகும். ஏன்னா வேற ஜிபே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. லேட் ஆகும். என்னங்க எத்தனை பேர்? 5ண்ணா. ஓகே, ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. என்ன இருக்கு? துணி, கேமரா. பீடி கூட குடிக்கிறதில்ல, துண்டு பீடி பசங்க நாங்கெல்லாம். துண்டு பீடி கூட குடிக்கிறதில்ல. ஓகேண்ணா ஓகேண்ணா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பேக்கெல்லாம் செக்கிங் பண்ணுறாங்க. அதாவது ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதா, அது மட்டும் செக்அப் பண்ணுறாங்களா. கொக்கோ கோலா பார்த்தீங்கன்னா செம கருப்பாக இருக்குல்ல. கருப்பாக இருந்தாலும் கலையெல்லாம் இருக்க மாட்டாங்க, கேவலமாக தான் இருக்கும். இப்போ பாருங்க, கொஞ்சம் அப்படியே வெளியே நான் போவேன். அந்த வெளிச்சம் வந்துச்சுன்னா கொஞ்சம் வெளியே ஆகிடும், இல்லை கரையான ஆகிடும். 5 பேருக்கு வந்துருக்குங்க. 5 பேர் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இவன் பாருங்க, குழந்தை எனக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். அவனுக்கு மட்டும் 20,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னுட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ படிக்கட்டு? 1300 படிக்கட்டா? என்னைக்குதியா இங்கே என்ன போட்டுங்கிறாங்க? 1066. என்ன படிக்கட்டு இது? 1078. தப்பு என்றீங்களா யாருன்னா? 1060. 66. இது 78. 1066 போட்டிருக்காங்க. 1070 இருக்காங்க. எவ்வளோ இருக்குன்னு தெரியலிங்க. இப்போ இங்கேருந்து நடக்கணும். ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 மச்சான் நீ எனக்கு கேடாடி 57 வரைக்கும் என்னங்க? இதுக்கு மேலே எவ்வளோக்கு தான் தெரியல மச்சான். நீயும் கீழே போய்ட்டு எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக சொல்கிறேங்க. ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான் இறங்கணும். கீழே வரைக்கும் ஸ்டெப்ஸில் இறங்கிட்டு கீழே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறாங்க அந்த அதிசய தேவை. ஸ்டெப்ஸ் 404. 1004. ஏய் சைலண்டாக இருங்க. இப்போ அந்த சவுண்ட் கேட்கும். உங்களுக்கு கேட்குது அந்த சவுண்டு? ஏ கம்முன்னுடா. கேட்குங்களா உங்களுக்கு அந்த சவுண்டு? பயங்கரமாக கேட்குது. அங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. GoProவில் இன்னும் 25% தான் சார்ஜ் இருக்குது. நான் ஆப்போசிட் ட்ராக்கில் வந்துட்டோம். வியூ மட்டும் பயங்கரமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், வேறு லெவலில் தெரியுது. மச்சான் நோக்குறேன் நான் இங்கே. நீனா அவனே தோல் மேலே தூக்கி போட்டு நீனு வருது. பார்க்கலாம். இப்படி சொல்லிட்டு போகிறான். ரிட்டன் வரும்போது என்ன சொல்கிறேன்னா பார்க்கலாம். இருங்க. டே வேணாடா மச்சான், நின்றுட்டான். இருங்கடா, கூட்டின்னு போகலாம். இப்படி வந்துச்சிங்கன்னா ஒரு 800 படி 900 படி வந்துட்டீங்கன்னா தாண்டி வந்துடுங்க. இன்னும் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்ட்டு கீழே போய்ட்டு கரெக்டாக சொல்கிறேங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் படிக்கட்டு. இப்போ எவ்வளோ இருக்குன்ட்டு கரெக்டாக சொல்கிறேன். இருங்க.
எங்கள் மச்சான் தான் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு எண்ணிட்டு வந்திருக்கிறான். அவனுக்காக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1102 1102 படிக்கட்டு தான் இருக்குதான். மச்சான் வந்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எண்ணிட்டு வந்துட்டான். அவனுக்காக வீடியோ வந்தீங்கன்னா ஒன் செகண்ட் மறுபடியும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் அந்த இடத்துல ஃபால்ஸு. இப்போ உங்களுக்காக ஃபால்ஸோட வீடியோ. இதுதான் அகையகன் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க போயிட்டுருக்குது. நான் போன டைம் வந்திருந்த கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு ஜாஸ்தியாக போச்சு. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தாங்க போயிட்டுருக்குது. ஃபுல்லாக தான் பார்த்துட்டு குளிச்சுட்டு கிளம்ப போகிறோம். குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த சைடில் அந்த இடத்துல ஒரு இடத்துல அதை பாருங்க, அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஊற்றிட்டு இருக்குது. போன டைம் வந்துருந்தப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்துச்சு. இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. பரவாயில்ல, ஆனால் இதுவும் நல்லா தாங்க இருக்குது. ஃபுல்லாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அதான் இப்போ பாருங்கள் ஃபால்ஸ் கிட்ட குளிக்கிறது போகிறோம். எல்லாமே வீடியோலாம் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் ஃபால்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா குளிக்கிறது போகிறேங்க. கோபுரம் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். கோபுரம் வந்து வாட்டர் ப்ரூஃபாக என்னன்னே தெரியலைங்க. தண்ணி சாம ஜில்லு இருக்குது. வேற லெவலில் இருக்குது. ஓய் இதையே விட்டுற போகிறேண்ணா. கோபுரம் மட்டும் என்ன நிறைய கீழே விடக்கூடாதுங்க. யாரோ பாட்டு போட்டுக்கிறாடா. செம்ம ஜில்லுன்னு இருக்குதுங்க தண்ணி. அவன் முடிச்சுட்டே பாத்தியா? கேமரா இருக்குதா? செம ஜில்லுன்னு இருக்குதா தண்ணி. கூட கூட இதை புறா இதை புறா இதை புறா உள்ள போயிடுற புறா. சமைச்சுன்னு இருக்குங்க தண்ணி. நாங்கள் பால் தீட்டு போலாம். நானும் நீட்டிட்டு போட்டோம். அது பைத்தியக்காரன் என்ன பண்றான்? பால்ச்சிட்டு வந்துட்டோம். தெரியுங்களா கேமரால? இதோ பாருங்க செம்மையா தெரியுது. பாருங்க காலெல்லாம் கிளிப்பு அது பார்த்து நடந்தவங்க அதுக்கிட்ட அந்த கயிறு வச்சிருக்கிறாங்க. பாகுபலி உள்ளார புகை மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல ஃபுல்லாக புகை மாதிரி இருக்குது. காற்று அடிச்சா அதிகமாக தண்ணி அதில் நான் ஃபுல்லாக வந்து நான் குளிச்சு முடிச்சாச்சு.
தண்ணி நல்லா பயங்கரமாக ஊற்றிட்டு இருக்குது. உள்ளே குளிச்சுட்டு இருக்கிறேங்கடா. ஊற்றிட்டு இப்போ அந்த பக்கம் போகிறேங்க. தண்ணி வந்து ஊற்றிட்டே இருக்குது. என்ன எதுவுமே தெரியல. இன்னும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி செல்வத்தை நாளில் போட்டுருவேன். அப்புறம் தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒருத்த கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வருங்க. இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ண இருந்தீங்களா? இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பயங்கரமாக இருக்கு, குளிருக்கு. கண்டிப்பாக நீங்களா இங்கே வந்து குளிக்காமல் மட்டும் போயிடாதீங்க. யாரும் இருந்தாலும் குளிச்சுட்டு போங்க. எங்கள் கூட வந்து இதில் ஒருத்தவங்க குளிக்காமல் பாருங்க, அங்கேயே இருக்கான், குளிக்கவே இல்லாமல் வந்து குளிக்க போகிறோம்னா உண்மையாக வேறு லெவலில் இருக்குது தண்ணி. அவ்வளோதாங்க. ஃபுல்லாக வந்துட்டிங்கன்னா வாட்டர் ஃபால்ஸில் ஃபுல்லாக குளிச்சு முடிச்சுட்டு இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். காஸ்டியூமெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க.